அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போதும் ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஆஸ்திரேலியா வழங்கும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். சகல நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணராகிய எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தந்த இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான கேட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்நிகழ்ச்சியின் வாயிலாக தேவ சமாதானமும் சந்தோஷமும் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திற்கு ஆறுதலையும் தேறுதலையும் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அவற்றை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. மகத்துவமும் வல்லமையும் உள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை தொடர்ந்து ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஸ்தாபகரும் தலைமை போதகரும் ஆகிய ரெவரண்ட் டேனியல் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை பெற்றோரே, பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் முதற்கண் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திறந்த வாசல் ஊழியத்தை தரிசனம் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுக்கு செய்யும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த மேலான கிருபைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தரிசனம் தொலைக்காட்சியையும் அடியேன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, திறந்த வாசல் தொலைக்காட்சி உங்களுக்கு மிகவும் இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் வாஞ்சையோடு தேவனுடைய சமூகத்தின் முன்பாய் காத்திருக்கிறவங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத வசனத்தை தொடர்ந்து தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீத புஸ்தகம் 121 அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு உதவிகள் வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு இடத்தை அவன் தேர்ந்தெடுத்தான். அதுதான் ஆண்டவருடைய சமூகம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் ஆண்டவருக்கு முன்பாய் அவருடைய சமூகத்தையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையை நாம் பார்க்கிற வேளையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று காலையிலிருந்து இரவு வரைக்கும் நமக்கு அநேக தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நாளைய தினத்தில் இதைவிட வேறு சில தேவைகள் தேவைப்படுகிறது. ஒருவேளை இந்த வாரத்தில் தேவைப்படுகிற காரியங்கள் அடுத்த வாரம் தேவைப்படாது, அது இதைவிட வித்தியாசமாய் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த தேவைகள் எல்லாம், இந்த ஒத்தாசைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதா? நாம் அவைகளை பெற்றுக் கொள்கிறோமா? இன்றைக்கும் இந்த திறந்த வாசல் ஊழியத்தின் மூலமாய் எனக்கு ஒரு வாசல் திறக்காதா? எனக்கு ஒரு வாசல் திறந்தால் என் உதவிகளை, ஒத்தாசைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியுமே. எவ்வளவோ வாஞ்சைகள் இருக்கிறது, எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, இவைகளெல்லாம் சந்திக்கப்படாதா என்று நம்முடைய கண்களை ஆங்காங்கே நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அனுதின வாழ்க்கையிலே ஒத்தாசை தேவை, உதவி தேவை, சுகம் தேவை, எல்லாவற்றையும் செய்து முடிக்க பலன் தேவை, மட்டுமல்ல ஆலோசனை தேவை, ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஞானம் நமக்கு தேவை, நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதல் நமக்கு தேவை, மாறாத ஒரு நித்திய அன்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஒருவேளை துன்பத்தில், துயரத்தில் நாம் காணப்படலாம். நம் கண்ணீரை துடைப்பதற்காக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக சில காரியங்கள் நமக்கு தேவைப்படலாம். பிஆர் தேவைப்படலாம், விசா தேவைப்படலாம். இப்படி தேவைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு அதற்குரிய பண செலவுகள் தேவைப்படுகிறது. வாழ்கிற நமக்கு வருமானம் தேவைப்படுகிறது. படித்து முடித்துவிட்டு நல்ல ஒரு வேலை தேவைப்படுகிறது. இப்படி சொல்லிக் கொண்டு போனால் எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா? இல்லாவிட்டால் நான் விரும்புகிறேன், என் இருதயமானது வாஞ்சிக்கிறது, ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், பெற்றுக்கொள்ள முடியாததை நான் மறந்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு துக்கத்திலே காணப்படுகிறீர்களா? சில வேளையில் நாம் நினைக்கிறோம், எனக்கு தெரிந்த நண்பர்கள் இல்லாவிட்டால் உறவினர்கள் இருக்கிறார்கள், அவருடைய எல்லா தேவைகளும் எப்படி சந்திக்கப்படுகிறது, என் வாழ்க்கையில் அது நிறைவேறவில்லையே என்று நீங்கள் கண்கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நண்பர்களை பார்க்கிறீர்கள், உறவினர்களை பார்க்கிறீர்கள், தெரிந்தவர்களை பார்க்கிறீர்கள், உதவிக்காய், ஒத்தாசைக்காய் அவர்களை தேடி செல்கிறீர்கள். மறுபடியுமாய் கேட்கிறேன், நீங்கள் தேடி செல்லுகிற காரியம், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம், இல்லாவிட்டால் எதிர்பார்க்கிற உதவிகள், ஒத்தாசை
உங்களுக்கு வாய்க்கிறதா, கிடைக்கிறதா, பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? நன்கு சிந்தித்து பாருங்கள். ஆனால் சங்கீதக்காரனும் ஒரு நாளிலே இப்படித்தான் அவன் தன் நண்பர்கள் மூலமாகவோ, தன் உதவியாட்கள் மூலமாகவோ, மற்றவர்கள் மூலமாகவோ சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உதவிகளை பெற்றுக்கொள்ள, இல்லாவிட்டால் அன்பை பெற்றுக்கொள்ள, ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள அவன் மனிதர்களை நாடி சென்ற நாட்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்களிலே ஏமாற்றத்தையும் தோல்வியையும் வேதனையும் அவன் அனுபவித்தான். இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் காணப்படுகிற சில காரியங்களை நாம் தேடிச் செல்லலாம், சிலரை தேடிச் செல்லலாம். ஏமாற்றமும் தோல்வியும் அடைந்திருக்கிறீர்களோ, தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த காரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு நாம் யாவரும் ஒருமித்து இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க போகிறோம். இவைகளை தேடி பார்த்து பிரயோஜனம் இல்லவே, ஓடி சென்று பிரயோஜனம் இல்லவே, வாய் திறந்து உதவிகளை கேட்டு வெட்கப்பட்டு அல்லவா காணப்படுகிறோம். ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஆனால் ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம். என்ன தெரியுமா? இந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதம் 121:2 அவன் சொல்லுகிறான். அந்த 121:2 சொல்லுகிற வசனம் விசுவாசத்தோடு சொல்லுகிறான். சொல்லுகிறபடினால் தான் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கிற வேளையிலே, நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே, நிச்சயமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு நோக்கி பாருங்கள், நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் நோக்கி பாருங்கள், உதவிகளை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் நோக்கி பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, என் சகோதரி சகோதரியே, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவர் உன்னை அறிந்திருக்கிறார், உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், உன் ஏமாற்றத்தை அறிந்திருக்கிறார், உன் தோல்வியை அறிந்திருக்கிறார், உன் அழுகையும் கண்ணீரையும் அறிந்திருக்கிறார். இனி நீ யாரிடம் போவாய் என்று இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார். எல்லாரிடம் போய் பார்த்து விட்டேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நானும் அந்த கேள்வியை கேட்கிறேன், யாரிடம் போக போகிறீர்கள்? கடைசியாக யாரை தேடி போக போகிறீர்கள்? ஆனால் இன்றைக்கு இந்த கால வேளையிலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேளையிலே, உங்களை உருவாக்கின ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால் தான் சங்கீதக்காரன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் அதிகாலையில் வந்து சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிற வேளையிலே எத்தனையோ பேர் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது? ஏன் என் ஆண்டவர் உங்கள் வெட்கத்தை மாற்ற முடியாது? என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே தேவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு பதிலை தர வல்லவராயிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 141 அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 141:8, ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். 121 அதிகாரம் 1வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று. ஏறெடுத்தவன் ஆண்டவரோடு பேசுகிறான். ஆண்டவரே, கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறதப்பா, உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி வந்திருக்கிறேன். என் ஆத்துமாவை, என் ஆத்துமா வாஞ்சையை, என் ஆத்துமாவின் விருப்பத்தை, என் தேவையை கர்த்தாவே ஆண்டவர் நீ சந்திக்க போகிறீர், என்னை வெறுமையாய் விடமாட்டீர் என்று நான் நம்புகிறேன் என்று அவன் ஜெபிக்கிறான். என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக, எனக்காக, நமக்காக எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.
இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக வாழ்க்கையிலே அந்த பயம் இருக்கிறது. எப்படி ஜீவிப்பேன்? எப்படி நான் ஆசீர்வாதமாயிருப்பேன்? எப்படி நான் என் குழந்தைகளை காப்பாற்றுவேன்? எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் அனுப்பியிருந்த அந்நிய தேசத்திலே நான் எப்படி ஜீவிப்பேன்? யாரிடமும் போக முடியாதே, யாரிடமும் போக முடியாது. உதவி கேட்டு, ஆறுதலை கேட்டு, அன்பை தேடி ஓடுகிறோம். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? உனக்கு இவ்வளவாவது இருக்கிறது, பரவாயில்லை, எனக்கு அது கூட இல்லையே என்று. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேடி ஓடினது போதும், நீ அலைந்தது போதும். எனக்கு நேராக உன் கண்களை நீ ஏறெடுத்தபடினால் உன் ஆத்துமாவை நான் வெறுமையாக விட மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடே இருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை விட்டு மனம் போன போக்கிலே நாம் விரும்பிய பாதையிலே நாம் நடந்தோம், ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருக்கிறேன். உன்னோடு இருக்கிறவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? உன் வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாய் செல்லுகிறது, அவருடைய கிருபை உன்னை தாங்குகிறது. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, திகைத்து போய் நிற்கிறாயே, ஏமாற்றம் வந்துவிட்டது, தோல்வி வந்துவிட்டது, கடன் பிரச்சனை வந்துவிட்டது, போராட்டங்கள் ஆரம்பித்து விட்டது, திகைத்து போய் நிற்கிறீர்களே, எங்கு ஓடி ஒளிய? மனுஷர் எல்லாம் நீ சூழ்ந்து கொள்கிறார்களே. அதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. காரணம், உன் கண்களை நீ எனக்கு நேராக ஏறெடுத்திருக்கிற அப்படினால் ஆபத்து நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மேன்மையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த காலை வேளையிலே என் ஜனமே உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். திகையாதே, நான் உன் தேவன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். சொன்னவர் அப்படியே சென்று விட்டதல்ல. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், மறுபடியுமாய் சொல்லுகிறார், மறுபடியுமாய் அவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். முதலாவது உன் பயத்தை மாற்றி, உன் திகைப்பை மாற்றி நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். காரணம், இந்நாள் வரைக்கும் உன் கண்கள் உலகமெங்கு ஓடிக்கொண்டிருந்தது. அங்கு கிடைக்குமா இங்கு கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னை உருவாக்கின என்னை நீ நோக்கி பார்த்தபடியினால், என்னை நீ நோக்கி பார்த்தபடியினால் இன்றைக்கு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். மட்டுமல்ல, அவமானத்தில் வாழ்ந்திருக்கலாம், பரிகாசத்தில் வாழ்ந்திருக்கலாம், துன்பம் துயரத்தில் வாழ்ந்திருக்கலாம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு சகோதரி, சகோதரியே, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் தெரியுமா? உன்மேல் மனதுருகிற ஒரு தெய்வத்தை தான் இந்த காலை வேளையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்மேல் மன உருக்கம் நிறைந்த ஒரு தெய்வத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த தேவன் இந்த காலை வேளையிலே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் வருகிறார். இந்த திறந்த வாசல் ஊழியத்தின் மூலமாய் உனக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் திறந்து ஒரு புதிய வாசலை உருவாக்கி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் வருகிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சங்கீதக்காரன் சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேனே, அந்த தெய்வத்தை நான் காண முடியுமா? அந்த தெய்வம் எனக்கு கொடுப்பாரா என்று ஒரு அவிசுவாசம் உங்கள் இருதயத்திலே காணப்படலாம். அதற்காகவும் கர்த்தர் அருமையான வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே வைத்திருக்கிறார். அருமையான வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களை தேற்றப் போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew chapter 17 verse 8. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள், ஏறெடுத்து ஜெபித்தார்கள். ஏறெடுத்து பார்க்கிற வேளையிலே இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு இறங்கும்படியாய், உன் கண்ணீரை துடைக்கும்படியாய், உன் வேதனையை மாற்றும்படியாய், உன் பாடுகளை அப்புறப்படுத்தும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், நீ இருக்கிற தேசத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் அந்த தெய்வம் உனக்கு தரிசனம் கொடுக்கும்படியாய் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, சகோதரியே, ஒரே ஒரு விசை நீ ஆண்டவரை நோக்கிப்பார். ஒரே ஒரு விசை ஆண்டவரை நோக்கிப்பார். அவர் உனக்கு முன்பாக வந்து நிற்கிறார். அவர்கள் எத்தனையோ பேர் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்களாம். ஏறெடுத்து பார்த்த வேளையில இயேசுவை கண்டார்களாம். ஏன் உன் ஒருவனுக்கு, உன் ஒருத்திக்காக என் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்க மாட்டாரா? அவர் உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவர் உன்னை தேற்ற மாட்டாரா?
என் ஆண்டவர் அடைக்கலமும் கேடகமும் நம்பிக்கையும் துருகமும் அரணும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் அல்லவா. இந்த தேவன் என்றென்றைக்கு உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லா தீங்களும் தீமையிலிருந்தும் எல்லா வேதனை பாடுகளிலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். நீ யாரிடம் போக போகிறாய்? மறுபடியும் உலகத்தை தேடி போக போகிறாயா? இல்லாவிட்டால் உருவாக்குன தெய்வத்தை தேடி போக போகிறாயா? அவருக்கு முன்பாக உன் கண்களை ஏறெடுத்து பார்க்க போகிறாயா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டதும் கிடையாது. கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். உனக்கு ஒரு புதிய வாசலை தரப்போகிறார். புதிய வாசலை திறந்து தந்து புதிய மேன்மைகளை தேவன் உனக்கு தரப்போகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, உன் ஆத்துமாவை ஒருபொழுதும் வெறுமையாய் விடாத தேவன். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடம் சொல்லுகிறான். அவன் ஆண்டவரிடம் சொல்லுகிறான், மனிதனிடம் சொன்னது கிடையாது. சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவோ காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் அவன் பெற்றுக் கொள்கிறான். அவனுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம், என்னை உருவாக்கின ஆண்டவர், வானத்தை பூமியை உருவாக்கின ஆண்டவர், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அது நித்திய ஆசீர்வாதம், அது நிரந்தர ஆசீர்வாதம். அது ஒரு நாளும் குறைபடவே படாது, குறைபடவே படாது. இந்த காலை வேளையிலும் என் அன்பு சகோதரி சகோதரியே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரம் நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரம் நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பலருக்கு முன்பாய் அழுது கண்ணீர் வடித்தீர்களே, பலருக்கு முன்பாய் வேதனையிலே காணப்பட்டீர்களே, பலருக்கு முன்பாய் உங்கள் குறைகளை சொல்லி வேதனைப்பட்டும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இன்னும் அவமானப்பட்டு இன்னும் வேதனைப்பட்டல்லவா காணப்பட்டோம். இன்றைக்கு நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் சரி, என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? அவரை நாம் நோக்கி பார்த்தோம் என்றால் நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், உனக்கு சகாயம் பண்ண போகிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் கேட்டீர்கள். இந்த கேட்ட வார்த்தைகளோடு மட்டுமல்ல, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே அது செயல்பட போகிறது. கர்த்தர் செயல்பட வைக்க போகிறார். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் அவர்கள் காணவில்லை. அந்த இயேசு இன்றைக்கு இந்த ஜெப வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுப்போமா? விசுவாசத்தோடு சொல்லுங்கள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அநேகர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த தோல்விகள் உங்களுக்கு ஜெயமாய் மாறப்போகிறது. உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்று வாய்க்க பண்ண போகிறார். ஒரு நாளிலே உன்னை சுற்றி இந்த ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாய் என் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவேளை சொந்த தேசத்தில் இருக்கிற தேவ செய்தியை கேட்டிருக்கலாம், அந்நிய தேசத்தில் இருக்கிற தேவ செய்தியை கேட்டிருக்கலாம். யாராயிருந்தாலும் கர்த்தாவே, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆண்டவரே, அந்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை இருக்கிற இடத்தில் நீர் ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவர். அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு சுகத்திற்காய், பலனுக்காய், சமாதானத்துக்காய், சந்தோஷத்திற்காய், புத்திர பாக்கியத்திற்காய், நல் வாழ்க்கைக்காய், நல்ல ஒரு வேலைக்காய், தூர தேசத்திலே பிஆருக்காய், ஆண்டவரே ஒரு நல்ல வீட்டிற்காய், வருமானத்திற்காய் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இதுவரைக்கும் தங்கள் கண்களை ஆண்டவரை ஏறெடுத்து பார்த்து, ஆண்டவரை மற்றவர்கள் கொண்டாய் ஏறெடுத்து பார்த்து வெட்கமும் வேதனையும் அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்பா, இந்த காலை வேளையில தகப்பனே, இந்த தேவ செய்தியின்படி கர்த்தாவே தங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறார்கள். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னானே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று. அதே வார்த்தையை கர்த்தாவே ஆண்டவரை இன்றைக்கு கேட்டார்கள். ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தாவே, ஒத்தாசையை அனுப்பி கொடுக்கிறவரே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த கால வேளையில தகப்பனை என் ஜனத்தை நீ தாங்கி ஆசீர்வதிக்கப்படுறதாய் உமக்கு நன்றி அப்பா.
என் ஜனத்தை நீர் மேன்மைப்படுத்த போற தயவுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் விரும்பின காரியம், வாஞ்சித்த காரியம் ஆண்டவரே, அவளுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்க போகிறீர்கள். நன்றி ஆண்டவரே. நெடுங்காலமாய் காத்திருந்தது அவருடைய இருதயத்தை இழைக்க பண்ணினது ஆண்டவரே. அதன் நிமித்தமாய் வேதனையை இன்னும் அனுபவித்தாள் ஆண்டவரே. இன்றைக்கு விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஜீவ விருட்சமாய் நீர் மாற்றப் போகிறீரே ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிறீரே. இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இரட்டிப்பாய் இரட்டிப்பாய் என் ஜனத்தின் மேல் இறங்குற தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே.